ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். நான் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணி பெங்களூர் ரீச் ஆகிற வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பெங்களூரில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து திருச்சிக்கு வந்தாச்சு. அம்மா அப்பாவையும் மீட் பண்ணியாச்சு. ஸோ திருச்சிக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. என் தங்கச்சி மேரேஜ் இருக்குது, ஸோ அதனால் கல்யாண வேலைகள்லாம் இருக்குது. ஆல்ரெடி எல்லாருமே வந்து ஷாப்பிங்லாம் முடித்தாச்சு. நான் வந்து வெளியூர்லேருந்து வரனால இந்த மேரேஜ் சாரீ ஷாப்பிங்லலாம் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல. அண்ட் வீட்டில் எல்லாருமே வந்து பிஸியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு பிஸி டே. அம்மா அப்பாலாம் வந்து வெளியில் போயிருக்காங்க. அண்டு நான் தான் வந்து இன்றைக்கி குக்கிங் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பலாக்காய் வச்சு குக் பண்ண போகிறேன். பலாப்பழம்லாம் வந்துட்டு ஜப்பானில் கிடைக்கவும் கிடைக்காது. இதில் வந்து பலாக்காயெல்லாம் சுத்தம். ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பலாக்காயில் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ப்பான நைஃபு இல்லைனா வந்துட்டு ஷார்ப்பான அருவாமனை இருந்தால் தான் இதை வந்து கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு அருவாமனையும் வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை. ஸோ அதனால் அதுலேயும் கட் பண்ண வரல. கத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு பீசஸாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா தோலெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே வச்சா கருப்பாயிரும். ஸோ அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த பலாக்காயோட கொட்டெல்லாம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த காயில் நல்லா டெண்டராக இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அந்த கொட்டையும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்க முடியுது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு குயிக்காக பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பலாக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். குக்கரில் தான் வந்து இன்றைக்கி வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். அண்டு ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு தட்டி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பிரியாணி மசாலான்னு தனியாக சேர்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி தட்டி சேர்த்தோன்னா அந்த மாதிரி தனியாக சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இது எல்லாத்தையும் தட்டின ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்தோடனேயுமே செம்மையாக ஸ்மெல் வருது. அடுத்து வெங்காயம், தக்காளி அது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம செய்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் வதக்கி அவ்வளோதான். 10 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, புதினா அரைச்சிருக்கேன், இதையும் சேர்த்துறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இது வந்து புதினா நல்லா அரைச்சிருக்கேன், இதையும் சேர்த்துறேன். நல்லா சேர்த்து அடுத்து தக்காளி, தக்காளி சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பலாக்காய் இதையுமே வந்து சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு கரம் மசாலா இதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மூடியை திருப்பி வச்சு வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அரிசி போட போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்துட்டு இந்த பலாக்காயில் இறங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு இனி நம்ம வந்து இதில் ரைஸ் சேர்த்துடலாம். வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்க்குறீங்கன்னா அதையும் சேருங்க. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க அரிசி இதையும் சேர்த்துடுறேன்.
அரிசியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு இந்த மசாலாவில் ஒரு பெரட்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் ரெடி ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடியே லைட்டாக தயிர் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இப்போ சேர்த்துட்றேன். நல்லா கட்டி தயிர். டன். விசில் வரட்டும் பார்ப்போம். செம்ம வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த பலாக்காய் பாருங்கள் செம்மையாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்கு. பிரியாணி வச்சுட்டு கூடவே டை அப்படியே நான் உங்களுக்கு கிருஷியோட கேங்கையும் காட்டிடுறேன். போன வருஷம்லாம் பயங்கர ஷையாக இருந்தான். இந்த வருஷம் பயங்கரமாக செட் ஆகிட்டான். கிருஷி என்ன பண்ணுற? அண்ட் அதே மாதிரி நாங்கள் போன டைமில் வந்து எல்லா குட்டீஸ்க்கும் எக்ஸாம் முடிஞ்சு லீவெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பயங்கர ஃபன் தான் சார். கிருஷி எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. இது இன்னொரு நாள், ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாய்பாபா டெம்பிளுக்கு போயிருந்தோம். இது வந்து திருச்சி மேக்குடியில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் மாதிரி தான் இருக்கும். தேர்ஸ்டேஸ்னாலே ஜென்ரலாக எல்லா சாய்பாபா டெம்பிள்ஸும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோயிலையும். காலையிலேருந்தே பூஜை, ஆரத்தி, அதுக்கப்புறமா அன்னதானமும் இருக்கும். கரெக்டாக ஆரத்தி டைம் அப்போ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவோட ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாருமே வந்து ஆரி ஒர்க் பண்ணி எல்லாம் போடுறாங்க. பட் அம்மாவுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. எனக்கு அவ்வளோ கிராண்டாக வேண்டாம், அதே மாதிரி வந்து நான் ரீயூஸும் பண்ணணும், அப்புறம் பட்டு புடவையிலேயே அந்த துணியிலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஆரி ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா துணியே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுது அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி அவங்க ஷையாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சரி ஆரி ஒர்க் இல்லாமல் அதே சமயம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடாது இல்லையா, கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அம்மாக்காக வந்துட்டு அவங்க ப்ளவுஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி செயின் ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரியே செயின் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டோன் பீட்ஸும் வந்து, ஸோ இது வந்து கிளாத்தில் அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து லுக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆரி ஒர்க் செஞ்ச மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நெக்கில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கையிலையும் ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரெக்டாக அவங்களோட துணிக்கு ஏற்ற மாதிரியே அந்த ப்ளூ கலரில் எனக்கு வந்து ஸ்டோன்ஸும் கிடச்சிது. ஸோ அதை வந்துட்டு அந்த ஜரிகையில் வச்சுட்டேன். ஏன்னா ஜரிகையில் நீங்கள் வேறு எந்த ஒர்க் பண்ணாலுமே கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணால் அவ்வளோவா எடுத்து காட்டலை. இந்த ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கோல்டன் அவுட்டிங் கொடுத்தப்ப ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வரும் அப்படின்ட்டு.
ஃபஸ்ட்டு அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோல்டன் செயினே இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இவ்வளோ பீட்ஸுக்கு கட் பண்ணணும் அப்படின்ட்டு லென்த் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த பீட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸோ அந்த கோல்டன் செயினை வந்துட்டு இந்த ஸ்டோன் ப்ளூ ஸ்டோனுக்கு மேலே அவுட்டிங் மாதிரி கொடுத்தேன். ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த கோல்டன் கலர் ஜரியில் இந்த ப்ளூ கலர் வந்து அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன டெய்லி கிடைக்கிற டைமில் கொஞ்சம் டைமில் இப்படி உட்காந்து நான் செஞ்சுட்டே இருந்தேன். அண்ட் அந்த கோல்டன் செயின்லேயே வந்துட்டு கிராஸாக ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணணும். இன்னும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சும்மாவே ஷாப்பிங் போவோம், கல்யாண வீடு வேறு, டெய்லி கடை தெருக்கு போகிறதும் வரதுமாகவே இருந்துச்சு. யாருக்காச்சும் ஏதாச்சும் திங்ஸ் வாங்குகிற மாதிரியே தான் இருந்தது. அதுலேயும் நமக்கு கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஷாப் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதில் ஒன்று இந்த டிசைனர் ப்ளவுசஸ்லாம் இப்போ நிறைய வெரைட்டிஸில் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஆரி ஒர்க் பண்ணியே வந்து ரெடிமேடாக வந்து கிடைக்கிது. நிறைய வந்து இந்த மிஷின் எம்ப்ராய்டரின்னு சொல்கிறாங்கல்ல, அது கூட ஆரி ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்குது. கலர் மட்டும் நமக்கு செட் ஆகிட்டா போதும். நம்ம சாரீ கலருக்கு மேட்சிங்காக கிடச்சிட்டா நிறைய வெரைட்டிஸில் நம்ம வந்து வாங்கலாம். அதுலேயும் மெயினாக திருச்சியில் நிறைய கடைகளில் நான் பார்த்துட்டேன். போத்தீஸில் தான் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் வந்து ஸ்டார்டிங் வந்து 1500 இருக்குது ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறோம், நமக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை, ஆரி ஒர்க்கு தைக்க கொடுத்து வாங்குறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பெட்டராக பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி நிறைய சீக்வன்ஸ் பேட்டர்னில் கூட நிறையா வந்துருந்துச்சு. அண்ட் அங்கே டிஸ்பிளேல வச்சுருந்த அந்த ஆரி ஒர்க்லாம் ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுசஸ்லாம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு தங்கச்சிக்கு மேரேஜுக்கு அவள் ஷாப்பிங்க்கு திருச்சிக்கு வந்திருந்தா. ஸோ அவளோட ஷாப்பிங்க்கு போனோம். அவள் வந்து அவளுக்குமே ஒரு டைலமாக தான் இருந்துச்சு. அவள் என்ன ட்ரெஸ் வியர் பண்ணுறது அப்படின்ட்டு, லெஹங்கா போடுறதா இல்லைனா வந்துட்டு ஹாஃப் சாரீ கட்டுறதா அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக போய் பார்த்துட்டே இருந்தோம். இதெல்லாம் வந்து பட்டில் பார்டர் வச்ச மாதிரி கான்ட்ராஸ்டில் ஷாலு இல்லைனா ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஷாலு, அந்த மாதிரி லெஹங்காஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு ஃபுல்லாக கிராண்டாக இருக்கிற மாதிரி சுடிஸும் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயே நிறைய கலர்ஸில் இருந்தது. அண்ட் ஒர்க்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கீழே டபுள் லேயராக இருக்கிற மாதிரி சுடிதாஸ். இதில் வந்து 2 கலர்ஸ் இருந்துச்சு, க்ரீன் அண்டு இது வந்து ரோஸ் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து அந்த பெல்ட்டில் ஒர்க் பண்ண மாதிரி இதுவும் அழகாக இருந்துச்சு. துணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டு துணி மாதிரி தான் இருந்துச்சு இந்த துணி. ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு எதை எடுக்கிறது அப்படின்னு தெரியல, பயங்கர டைலமாவாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக அவளுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இதை வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா. ஸோ இது வந்து ஃபிஷ் கட் குர்த்தி. உள்ளார வந்து அந்த டிசைன் மெட்டீரியல் இருக்குது, வெளியில் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து சல்வார், கீழே பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டியாலா மாடலில் இருக்கும். மேலே ஃபுல்லாக டாப்ஸ் கிராண்டாக இருக்கும். அண்டு டார்க் கலரில் பட்டியாலா பேண்ட் சூப்பராக இருந்துச்சு இந்த மாடலுமே. ஷாலோடு சேர்த்து வியர் பண்ணால் செம்மையாக இருக்கும். இந்த ஷாப்பிங்க்கு கிருஷிவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனுக்கு பயங்கரமாக போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்பப்போ வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான்.
நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இந்த மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது, இன்னொரு ஹாஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்குது. டிஸ்பிளேலேயே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து கோட் மாடல் மாதிரி இருக்குது, ஃப்ராக் மாதிரி இருக்குது. அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த மின்ற மாதிரி மெட்டீரியலில் இருந்தது. எல்லாமே ஃபங்க்ஷன் வியர்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த கலர் பாருங்கள், இந்த வயலட் கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு எங்களுக்கு ஏற்ற சைஸ் இல்லை. அதான் ஒன்று கலர் பிடிச்சிருந்தா சைஸ் செட் ஆகலை, சைஸ் செட் ஆனால் கலர் செட் ஆகலை. அந்த மாதிரியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தோம், ஷாப் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே டிஸ்பிளேயில் இருந்த எல்லா குர்த்தியும் ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் ஆகட்டும், அதில் பண்ணியிருக்க ஒர்க் ஆகட்டும், இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு புதுசாக ஆலியா கட்டு அந்த மாதிரி நிறையா வந்துருந்துச்சு. ஸோ என்னோட இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த சுடிதார் இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ப்ரீத்தி.